சினிமாவை மிஞ்சும் கொடூரமாக அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் கீழே தள்ளிவிடப்பட்டு ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். எங்கு இந்த சம்பவம்? விரைவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அடுத்த கொடியாலம் மாரியம்மன் கோவில் பகுதியில் வசித்து வந்தவர்தான் இந்த விஷ்ணு. ஆட்டோ ஓட்டுநரின் மகனான இவர் கொடியாலத்தில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த போது இந்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. ஐடிஐ காலேஜ் படிக்கிறான் சார். ஐடிஐ காலேஜ் படிக்கிறான். படிக்கிறப்போ அவன் என்ன சொல்லியிருக்கானா, அவன் ஏற்கனவே ஒரு போக்கிரு சாமி இந்த வெட்டினவங்க. என் பையன் வந்து கபடி பிளேயரு ஒரு மாதிரி ஒரு விளையாட்டு பொருளெலாம் வச்சு நடத்துவான் சார். விளையாட்டு பொருள் அவன் வந்து ஒரு சின்ன பையங்க இது மாதிரி சின்ன பையங்க வச்சு நடத்திக்கிட்டு சார். சார் அந்த பஸ்ஸை விட்டு ஏறி விட்டு வெட்டிட்டாங்க சார். வெட்டி கூடுதலமா செத்து கிடக்கிறான் சார். திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே பேருந்து சென்ற போது ஹெல்மெட் அணிந்து கொண்டு 2 பைக்குகளில் 5 பேர் கொண்ட கும்பல் விஷ்ணுவை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றனர். பேருந்தின் பின்பக்கம் படிக்கட்டு அருகே விஷ்ணு நின்று கொண்டிருந்த நிலையில் பேருந்துக்குள் ஏறிய ஒருவர் விஷ்ணுவின் காலை தட்டிவிட்டு அவரை பேருந்துக்கு வெளியே தள்ளிவிட்டிருக்கிறார். கீழே விழுந்து காயமடைந்த விஷ்ணு உயிர் பயத்தில் ஓடிய நிலையில் அவரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்றிருக்கின்றனர். என்ன ஆனவனா, அவனுக்கு 4 ஆம்பளை பிள்ளை பெத்தான்னு சொல்லிட்டு அவன் வெட்டியிருக்கான் சார். சார் நான் வந்து ஒரு பிள்ளை இல்லை, அவன் ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை நானும் பெற்றுக்க முடியும் சார். நம்முடைய பெற்றுக்க முடியும். இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டதை அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் வெட்டினேன் சார். நான் விட்டுறேன் சார். என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்களே, என் பிள்ளைய போன பிள்ளைய வெட்டி விட்டாங்களே. தெய்வமே, என் பிள்ளை பாட்டுக்கு செவனேன்னு தான் போச்சு. தெய்வமே, என் வம்சத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டாங்களே, என் பிள்ளைய ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்களே. தெய்வமே, என் வாரிசை என் கொத்தமிழ பெத்தனே. விசாரணையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் கொலை வழக்கு ஒன்றில் இருந்து விஷ்ணு ஜாமீனில் வெளியே வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த கொலைக்கு 2 வெவ்வேறு காரணங்களை ஊர் மக்கள் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2023இல் கொடியாலம் கிராமத்தில் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் இதில் கும்பாபிஷேகத்திற்கு பிளக்ஸ் வைப்பதில் இருதரப்புக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் விஷ்ணு மற்றும் 18 வயது சிறுவன் உட்பட 8 பேர் கொண்ட கும்பல் கொடியாலம் பகுதியை சேர்ந்த கோகுல் என்பவரை கழுத்தறுத்து கொன்றுள்ளனர். இந்த வழக்கில் 8 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நிபந்தனை ஜாமீனில் 7 பேருடன் சேர்ந்து விஷ்ணுவும் வெளியே வந்திருக்கிறார். தொடர்ந்து திருச்சி நீதிமன்றத்தில் மாதம் கையெழுத்திட்டு வந்த நிலையில் இந்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. மேலும் தன் உறவினர் பெண்ணுடன் பழகி வந்ததால் கோகுலை விஷ்ணு கண்டித்ததாகவும் இதனால் ஏற்பட்ட விரக்தியாலும் கோகுலை தன் நண்பர்களுடன் சேர்ந்து விஷ்ணு கொன்றதாக கூறப்படுகிறது. சரியாக 1 வருடத்திற்கு முன் நடந்த இந்த கொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் விஷ்ணு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் வழக்கை கையில் எடுத்திருக்கும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டு கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.